குறைந்த செலவில் இந்த மாதிரி வளர்க்கலாங்கிறதுக்காக ஒரு பேக்கேஜாக தரோம். ஒரு 20 ரகமான விதைகள் இருக்குது, காய்கறி விதைகள். தக்காளி, கத்தரி, மிளகாய் அந்த 3 வெரைட்டியும் பொறுத்தளவு நீங்கள் செடியாகவே எங்ககிட்ட வாங்கிக்கலாம். இதை திட்டு நம்ம தூவி விடணும். இதான் 2 விதை நடணும். இதில் ஒரு செடி மட்டும் வளர விட்டால் போதும். அதுலேயே கூட 3 செடி வளரும். அப்படி இல்லைன்னா நம்ம நர்சரியில் செடியாகவே வாங்கி கூட நடலாம். வணக்கம். இன்றைக்கி மாடியில் நம்ம காய்கறி செடிகள் எல்லாருமே வளர்க்க விருப்பப்படுறோம். இந்த மாதிரி விருப்பப்படுறவர்களுக்காகவே இப்போ நம்ம ஒரு பேக்கேஜ் முறைப்படி நம்ம தரோம். அதாவது அந்த ஒரு மாடியில் செடி வளர்க்கணும்னா அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அது ஒரு குறைந்த செலவில் இந்த மாதிரி வளர்க்கலாங்கிறதுக்காக ஒரு பேக்கேஜாக தரோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 க்ரோ பேக் தரோம். அதில் 12க்கு 12 சைஸ் க்ரோ பேக் 8. அப்புறம் கீரை வளர்க்குறதுக்காக 12க்கு 9 சைஸ் க்ரோ பேக் 2 தரோம். அப்புறம் தென்னை நார் கேக் 1 தரோம். இதை நம்ம பவுடராக்கி யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உயிர் உரங்கள்னா அசோஸ்பைலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸ், ட்ரைகோட்ரமா, விரிடி இது எல்லாமே கலந்துக்கிட்ட உரங்களாக ஒரு 1/2 கிலோ அளவு தரோம். இது நம்ம எருவோட கலந்துக்கணும், மண்புழு உரத்தோட. வேப்பமண்ணாக்கு 1/2 கிலோ தரோம். இது நம்ம மண் கலவை தயார் பண்ணும்போதே மண்ணோட கூட கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா கடல் பாசிலேருந்து தயாரிக்கக்கூடிய NPK உரம். இது இயற்கையான உரம் தான், இது கெமிக்கல் கிடையாது. நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாம் தைரியமாக. இது ஒரு 1/2 கிலோ தரோம். இது நம்ம செடி வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 15 நாள் 20 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம செடியோட வளர்ச்சியை பொறுத்து அப்பப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டு வரலாம். அப்புறம் கீரை விதைகள் பார்த்திங்கன்னா, கீரை விதைகள் ஒரு 20 ரகமான விதைகள் இருக்குது, காய்கறி விதைகள். அதில் நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதில் ஒரு 7 பாக்கெட் அளவுக்கு தரோம். அதில் நீங்கள் என்ன விதைகள் விருப்பப்படுறீங்களோ அதை வாங்கிக்கலாம். அப்புறம் 4 மூட்டை மண் தரோம். இந்த 4 மூட்டை மண்ணோட எருவும் கலந்துருக்கும். கவுடங் மாட்டு சாணம் சொல்கிறீங்களே அதுவும் கலந்துருக்கும். அதுக்கப்புறம் மண்புழு உரம் தரோம், 10 கிலோ மண்புழு உரம் தரோம். இது நீங்கள் அந்த மண் கலவையோட கூட கலந்துக்கலாம். இப்போ நம்ம இந்த 10 க்ரோ பேக்குக்கு தேவையான மண் கலவை எப்படி தயார் பண்ணுறது, இதில் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம க்ரோ பேக்குக்கு தேவையான மண் கலவையை தயார் பண்ணிக்கலாம். நம்ம 4 பேக்கில் செம்மண்ணோட எருவும் கலந்து வச்சுருக்குறோம் இல்லையா, நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த மண் கலவையோட தேங்காய் நாரில் ஆக்சுவலாக நம்ம கேக் வடிவத்தில் கொடுக்குறோம். அதை எப்படி உதிரியாக்கணுங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவு போட்டிருக்கிறோம். அதன்படி நம்ம உதிரியாக்கி வச்சுருக்கிற தென்னை நார் கழிவை நம்ம மண்ணோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மண்புழு உரத்தை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கலவையோட மேலே கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மண் மிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா வேப்ப மண்ணாக்கு கலந்துக்கலாம். 1/2 கிலோ இந்த 1/2 கிலோ வேப்ப மண்ணாக்கு இருக்கு இல்லையா, அந்த வேப்ப மண்ணாக்கு கலந்துக்கலாம். இந்த வேப்ப மண்ணாக்கு போடுறதுனால என்னென்னா அந்த செடிகள் விதைகள் முளைச்சி வரும்போது வரக்கூடிய பூச்சி தொந்தரவு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது. அதுக்கப்புறமா உயிர் உரம், அந்த 1/2 கிலோ உயிர் உரம் தரோம். அசோஸ்பைலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா, விரிடி இந்த கலவை தரோம். இந்த உயிர் உரத்தை அந்த மண் கலவையோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலம் அந்த செடிகள் அழுகி போகிறது, விதைக்கும் போதே நம்ம செடிகள் ஊனதுக்கப்புறம் சில விதைகள் அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கலாம். அப்புறம் செடியை நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வளரும். இப்போ மண்ணை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மண் கலவையில் பார்த்தீங்கன்னா தேங்காய் நார், எரு, மண்புழு உரம் எல்லாமே கரெக்டான விதத்தில் கலந்துருக்கிறதுனால நல்லா உதிரியாக இருக்குது. நம்ம உயிர் உரம் கலந்துருக்கிறோம், அதுவும் உங்களுக்கு தெரியுது, பார்க்க முடியும். இதில் இதை நம்ம க்ரோ பேக்கில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ க்ரோ பேக்கில் மண் கலவை ஃபில் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம விதைகளை ஊன்றணும். இப்போ விதைகளை பார்த்தீங்கன்னா 2 முறையில் நம்ம பண்ண வேண்டி இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தக்காளி, கத்தரி, மிளகாய் இதெல்லாம் நாற்று விட்டு தான் நடணும். நாற்று விட்டு ஒரு 20 நாளைக்கு அப்புறம் எடுத்து தான் ஒரு க்ரோ பேக்கு ஒரு செடி தான் நடணும். அப்படிங்கிற பட்சத்தில் அதில் உங்களுக்கு சிரமம் இருந்ததுனாக்க நீங்கள் தக்காளி, கத்தரி, மிளகாய் அந்த 3 வெரைட்டியும் பொறுத்தளவு நீங்கள் செடியாகவே எங்ககிட்ட வாங்கிக்கலாம். மற்ற விதைகளை உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் விதைகளை தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கீரை விதையை போடலாம். கீரை விதை இப்போ நாங்கள் கொடுக்குற பாக்கெட் அளவு பார்த்தீங்கன்னா அதில் 2 முறையாக போடலாம். இதில் பாதி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக போட்டிங்கனாலும் ரொம்ப நிறைய முளைக்கும். ஆனால் எதுவுமே வீரியமாக வராது. நம்ம தேவையான அளவுக்கு வீரியமாக வராது. எந்த செடிகள் நாம்பு மாதிரி வளர்றதுனால எல்லாமே அப்படியே தண்ணி விடும்போது சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பாதி அளவு போட்டால் போதும்.
ஃபஸ்ட்டு நம்ம சிறுகீரை போட்டுட்டோம். இப்போ அரைக்கீரை போடலாம். இந்த அரைக்கீரையும் அதே மாதிரி பாதி அளவு எடுத்துக்கலாம். அந்த பேக்கெட்டில் இருக்கிறதுல பாதி அளவு எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு நம்ம இப்படி தூவி விடணும். இந்த ஒன்று ஒன்றா இப்போ வர மாதிரி தூவி விட்டிங்கன்னாக்க அது அந்த கேப் கரெக்டாக இருக்கும். நம்ம முளைச்சி வரும்போது கேப் கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு லைட்டாக மண்ணை அப்படியே இது பண்ணி விட்டா போதும். இப்போ வந்து அவரை விதை நடலாம். இந்த அவரை விதை வந்து நம்ம 2 விதை நடணும். நடும்போது நம்ம பேக்கெட்டில் நாங்கள் கொடுக்குறது 10 விதை வரைக்கும் இருக்கும். ஆனால் நம்ம 2 விதை மட்டும் நட்டால் போதும். மீதி நீங்கள் வேறு க்ரோ பேக் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 2 விதை எதுக்கு நடுறோம்னாக்க இதில் ஒரு விதை தான் வளர முடியும். இந்த 12 க்ரோ பேக்கில் ஒரு செடி தான் வளரும் நல்லா ஹெல்த்தியாக. ஆனால் 2 விதை நடுறதுனால இதில் எது ஆரோக்கியமாக வருதோ இது அந்த விதை செடியை மட்டும் வளர விடலாம். அடுத்து வெண்டை விதை நடலாம். வெண்டையும் அதேமாதிரி தான் 2 விதை நடணும். இதில் ஒரு செடி மட்டும் வளர விட்டால் போதும். கொஞ்சம் ஹெல்த்தியாக வர செடியை மட்டும் வளர விட்டுக்கிட்டு இன்னொரு செடியை இப்படி நீங்கள் எடுத்துடலாம். 2 செடி சப்போஸ் முளைச்சா கூட. அடுத்து நம்ம கொத்தவரை விதை போடலாம். கொத்தவரையும் அதேமாதிரி தான் 2 விதை ஊனலாம். ஒன்று எது நல்லா வருதோ அதை மட்டும் நம்ம வளர விடலாம். இன்னொரு செடியை நம்ம எடுத்துடலாம். ஒரு செடி மட்டும் ஒரு க்ரோ பேக்கு வளர்ந்தால் போதும். ஏன்னா இந்த 12 க்ரோ பேக்கில் ஒரு செடி தான் நல்லா வளரும். இதை விட பெரிய பேக்காக இருந்தால் நம்ம 2 செடி கூட வளர்க்கலாம். அடுத்து வந்து நம்ம பீன்ஸ் போடலாம். பீன்ஸ் விதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விதை பெருசாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆழமாக வைக்கணும். பொதுவாக மண்ணில் இதை ஊனும்போது பேசிக்காக என்னென்னாக்கா அந்த விதையோட அளவில் கூட ஒரு மடங்கு நம்ம உள்ள அழுத்தம் கொடுக்கணும். கீரை விதையை போடும்போது பார்த்துருப்பீங்க, கீரை வந்து மேலே தான் போட்டோம். இந்த பீன்ஸ் விதையை கொஞ்சம் ஆழமாக வைக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஆழமாக இருந்தால் கூட முளைச்சி வரும். அப்போ தான் அந்த செடி சாயாது. நம்ம செடி வளரும்போது வந்து ரொம்ப விதையை மேலே வச்சுட்டாலும் செடி வந்து தண்ணி ஊற்றும் போது அப்படியே சாயறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி கொஞ்சம் பீன்ஸை பொறுத்தளவு கொஞ்சம் ஆழமாக வைக்கணும். அடுத்து நம்ம முள்ளங்கி விதையை போடலாம். இந்த முள்ளங்கி விதையை பொறுத்தளவு ரொம்ப சின்ன விதையாக இருக்கும். ஆனால் இந்த க்ரோ பேக் 12 க்ரோ பேக்லேயே ஒரு 3 விதையை ஊனலாம். இப்போ மற்ற செடியில் நான் ஒரு செடி விதை தான் சொன்னேன். 2 விதை ஊன்றோம். ஆனால் ஒரு செடி தான் வளர விடணும்னு சொன்னேன். ஆனால் முள்ளங்கி மட்டும் இந்த க்ரோ பேக்லேயே கூட 3 செடி வளரும். அது வந்து நம்ம இந்த முள்ளங்கி ஊனும்போது மட்டும் கொஞ்சம் ஆழமான க்ரோ பேக்கில் இது பண்ணிக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது 12 ஓகே. ஆனால் இதே கீரை பேக்கில் போய் முள்ளங்கி போடக்கூடாது. ஏன்னா அது கிழங்கு டைப்பில் கீழே போடுறதுனால அந்த ஆழம் வந்து நமக்கு பத்தாது. அதனால் இந்த 12 உயரமான க்ரோ பேக்கில் தான் நம்ம அந்த முள்ளங்கி மட்டும் போடணும். அடுத்து வந்து நம்ம தக்காளி செடியை நடலாம். தக்காளி செடி நம்ம சொன்னோம் விதைகளாக தான் கொடுப்போம். ஆனால் விதைகள் வந்து நீங்கள் நாற்று விடுறது சிரமமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செடியாக கூட வாங்கிக்கலாம். இப்போ தக்காளி நட்டுறோம். அடுத்து வந்து கத்திரியும் கண்டிப்பாக நாற்று விட்டு தான் நடணும். அப்படி இல்லைன்னா நம்ம நர்சரியில் செடியாகவே வாங்கி கூட நடலாம். நிறைய பேருக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்குது. என்னென்னாக்கா விதையை வாங்கிட்டு போயிடுவாங்க, அப்புறம் வந்து க்ரோ பேக்கில் ஃபுல்லாகவே போட்டுருவாங்க, அப்புறம் திருப்பி எடுத்து அவங்களால நடணுங்கிற சூழ்நிலை வராது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அது வேஸ்ட் ஆகிடுது. அடுத்து மிளகாய் செடி நடுறோம். மிளகாய் செடியும் அதேமாரி தான். இந்த செடிகளை நடும்போது நம்ம கொஞ்சம் பெரிய செடியாக இருந்ததுன்னா ஒரு குச்சி வச்சு கட்டிக்கணும். ஏன்னா காற்றுல அப்போ தான் சாயாமல் இருக்கும். அது குச்சி வச்சு கட்டிக்கணும். அப்போ தான் செடி வேறு இறங்குற வரைக்கும் அதுக்கு ஒரு பலம் கிடைக்கும். விதை ஊனியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றலாம். இப்போ எல்லா விதைகளுக்குமே வந்து நம்ம பூவாளி வச்சு தண்ணி ஊற்றுறது நல்லது. ஏன்னா அந்த மண் வந்து இதாகி அந்த விதைகள் மேலே வராமல் இருக்கிறதுக்கு இதாக இருக்கும். அப்படின்னா பூவாளி கிடைக்காத பட்சத்தில் நம்ம லைட்டாக கையை வச்சுட்டு கூட அப்படி மேலால் ஊற்றலாம். அதேமாதிரி விதைகள் முளைக்கிற வரைக்கும் நம்ம அந்த க்ரோ பேக்கில் ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னாக்கா விதைகள் முளைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். இல்லை முளைக்காமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் தேவைப்படுற மாதிரி வெயில் காலமாக இருந்ததுன்னா 2 நேரத்துக்கு கூட நம்ம தண்ணி ஊற்றலாம், தப்பு கிடையாது. ரொம்ப ஃபுல்லாகவே தண்ணி விடணும்னு தேவையில்லை. 2வது வாட்டி விடும்போது கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி விட்டுக்கலாம். அதுமாதிரி அந்த ஈரம் எப்போவுமே இருந்துகிட்டு இருந்ததுன்னா தான் அந்த விதைகள் சரியானபடி முளைக்கும். இந்த பேக்கேஜில் வந்து நம்ம 1/2 கிலோ NPK கொடுக்குறோம். அந்த உரம் வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டால் போதும். இந்த அளவு எடுத்துகிட்டால் போதும். ஒரு செடி வளர வளர நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி அதை போட்டுட்டு வரணும். போட்டுட்டு இதுமாதிரி போட்டுட்டு மண்ணை நல்லா ஒரு கம்பியாலோ ஒரு குளிர்னாலே எதுலையாவது யூஸ் பண்ணி நம்ம கிளறி விடணும். அப்போ தான் அந்த உரம் வந்து மண்ணோட மிக்ஸ் ஆகி செடிக்கு இது கிடைக்கிற மாதிரி ஆகும். இது வந்து நம்ம 15 நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக செய்யணும். இப்படி 15 நாளைக்கு ஒரு வாட்டி செய்தால் தான் நம்ம நினைக்கிற மாதிரி காய்கள் நிறையா வந்து பூக்கள் நிறையா வந்து காய்களும் நிறையா வரும். இது மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக தண்ணி விடணும். அப்போ தான் அந்த உரம் கலந்து மண்ணோட கலந்து சத்துக்கள் செடிக்கு கிடைக்கும். இது எல்லா செடிகளுக்கும் பராமரிக்கிற முறைகள் தான். இந்த உரம்ன்றது இப்போ நான் சொல்கிறது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்க செடிகளுக்கு எல்லாமே எந்த உரம் போட்டாலும் இது மாதிரி போட்டு மண்ணோட மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அது எஃபெக்டிவாக இருக்கும்.
இந்த பேக்கேஜில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அதை வந்து எப்படி பயன்படுத்துங்கிறத இப்போ நம்ம டெமோ பண்ணி காமிச்சேன். இது மாதிரி பயன்படுத்துனீங்கன்னா மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய செடிகள் நல்லா வளரும். உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கேஜ் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்குரிய ஏற்பாடுகள் பண்ணித்தரோம். நன்றி, வணக்கம்.